வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் தர்பூசணி ஐஸ்கிரீம். இதுக்கு ஒரு அரை தர்பூசணி எடுத்துக்கலாம். ஒரு சின்ன சைஸ் தர்பூசணி தான், அதில் அரை தர்பூசணி எடுத்துக்கலாம். இந்த ரெசிபியை யூஸ்வலாக சார்பெட்னு சொல்லுவாங்க. அண்ட் சார்பெட்டுக்கு யூஸ்வலாக சுகர் சிரப்போ இல்லை கண்டன்ஸ் மில்க்கோ ஆட் பண்ணுவாங்க. பட் நாங்கள் அது ரெண்டும் ஆட் பண்ணலாம், கொஞ்சம் வேகனாக ட்ரை பண்ணியிருக்கோம். இதோ வாட்டர்மெலன்லாம் பீஸ் போட்டாச்சு. இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு தர்பூசணி தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது, எந்த பழம்னாலும் யூஸ் பண்ணலாம். பட் பழம் ஃப்ரீசிங் பாயிண்டில் இருக்கணும். ஸோ ஃப்ரீசரில் பழத்தை அப்பப்போ கட் பண்ணி போட்டு வைங்க. இந்த மாதிரி ஐஸ்கிரீமாக செஞ்சிடலாம். தர்பூசணி கூட கொஞ்சம் தண்ணி பழம், நீங்கள் மாம்பழமோ வாழைப்பழமோ இல்லை ஸ்ட்ராபெரி அந்த மாதிரி பழம் செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப ரொம்ப க்ரீமியாக சூப்பராக இருக்கும். இதோ தர்பூசணி வெட்டியாச்சு. இப்போ கொட்டையெல்லாம் எடுத்துருங்க. பழம் கட் பண்ணி ரெடியாக இருக்குது. இப்போ அதை நல்லா அடைச்சி ஃப்ரீசரில் போட போகிறோம். ஒரு 10 மணி நேரமாவது இதை ஃப்ரீசரில் போடுங்க. நல்லா கெட்டியாக ஃப்ரீஸ் ஆகணும். பழம் நல்லா இந்த அளவுக்கு ஃப்ரீஸ் ஆகிருக்கணும், நல்லா கல் மாதிரி இருக்கணும். இப்போ இதை மிக்சியில் மாற்றிக்கலாம். மிக்சியில் மாற்றியாச்சு. இதோட அரை கப் தேங்காய் பால் சேர்க்க போகிறோம். கொஞ்சம் திக்கான தேங்காய் பாலாக இருந்தால் பெட்டர். தேங்காய் பாலும் ஓரளவுக்கு சில்லுனே இருக்கட்டும், அப்போ தான் இன்னும் நல்ல க்ரீமியான டெக்ஸ்சர் கிடைக்கும். இதோ நல்லா அடிச்சாச்சு, ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நாங்கள் இங்கே சுகர் சேர்க்கலை. இன்கேஸ் உங்களுக்கு சுகர் பத்தலை அப்படின்னா சுகரை டைரெக்டாக ஆட் பண்ணாதீங்க. மிக்சியில் தேங்காய் பாலில் நல்லா கரைச்சிடுங்க. கரைச்சதுக்கப்புறம் ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி க்ரீமியான டெக்ஸ்சர் கிடைக்கும். இன்கேஸ் சுகரை அப்படியே ஆட் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் கிறிஸ்டல் ஃபார்ம் ஆக வாய்ப்புண்டு. அதுக்காக தான் சுகர் சேர்க்க வேண்டாம்னு நினைக்கிறவங்க தேன் சேருங்க, அது இன்னும் நல்லது. இதோ நம்ம ஐஸ்கிரீம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ஹாட்டான கிளைமேட்டுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.